Hi friends, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 2.1 அசம்பிளிங் ஆம்ப்ளிஃபையரில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான பொருட்கள் மற்றும் கூலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இதிலேருந்து தொடங்கலாம். நம்ம கட் பண்ண ஹோலுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு கூலிங் ஃபேன் எடுத்துருக்கிறேன். இந்த கூலிங் ஃபேனை நம்ம இந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேபினெட்டில் நான் அந்த கூலிங் ஃபேனை அவுட்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா உள்ளே வச்சோங்கன்னா நம்ம மற்ற காம்பனன்ட்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால நான் வெளில வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நான் 1/2 இன்ச்சு நெட்டு போல்ட் எடுத்துருக்கிறேன். இதை 1.5 இன்ச்சு நெட்டு போல்டு அப்படி இல்லைன்னா இந்தமாரி 1/2 இன்ச்சு நெட்டு போல்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கூலிங் ஃபேனை அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது மோனோ ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டை அதுக்கு உண்டான ஹோல்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது லெஃப்ட் ரைட்டுக்கான 2-வே ஸ்பீக்கர் சாக்கெட் எடுத்துக்கலாம். அதை அதோட ஹோலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்சி சாக்கெட் எடுத்துக்கலாம். அதுவும் அதோட ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்தமாரி கிரவுண்டு வந்து மேலே இருக்கிற மாரி வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்சி சாக்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடில் தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம ஏசி கார்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். அதை அப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போ பேக் சைடு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பேனல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 புஷ் பட்டனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 2 புஷ் பட்டன் எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த பேனல் கூட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி பிரேசர் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 இன்ச்சு போல்டு எடுத்துக்கலாம். பிரேசர் வந்து கட் பிரேசர் தான் நமக்கு தேவை. அப்படி கட் பிரேசர் இல்லைன்னா இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி பிரேசரை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச்சு நெட் போல்ட்டை அந்த 2 ஹோல்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 2 ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரேசரை அந்த 2 போல்ட்லேயும் ஒன்று கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இந்த புஷ் பட்டனை அந்த 2 போல்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது சால்ட்ரிங் பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதி பிரேசரை அதில் போட்டுட்டு அந்த போல்ட்டுக்கு உண்டான நெட் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதே போல் மிச்சம் இருக்கிற இன்னொரு புஷ் பட்டனையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புஷ் பட்டனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேனலை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 4 கார்னர்லேயும் நெட்டு போல்டு அப்படி இல்லைன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு எது வசதியாக இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி. இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த புஷ் பட்டன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய பின்னு எல்லாம் மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த வால்யூம் அப்படின்னு போட்டுருக்கல மெயின் வால்யூம் கண்ட்ரோல் அதில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது 100Kவில் வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இந்த வால்யூம் கண்ட்ரோல் நம்ம பேஸ் ட்ரிபிளுக்காக யூஸ் பண்ண வேண்டியது. இந்த புது வால்யூம் கண்ட்ரோல் எடுத்திங்கன்னா இந்த சைடில் ஒரு காற்று பின்னு மாரி இருக்கும். அந்த பின்னை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்தால் தான் கேபினெட்டில் செம்ம படியும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு இது வால்யூம் கண்ட்ரோலுடைய பின்னு எல்லாம் மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு நான் இதை ட்ரிபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் பேஸ் கண்ட்ரோலுக்கும் ஒரு 100K எடுத்துகிட்டு அதே போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சப்வூஃபருக்காக ஒரு 47K வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். இதையும் நான் அதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக பேலன்ஸுக்காக ஒரு டம்மி ஒன்று போட்டுக்கிறேன். இது எந்த வால்யூம் கண்ட்ரோலாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, இப்போ நம்ம தேவையான எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வால்யூம் கண்ட்ரோலுடைய பின்னும் மேலே பார்க்குற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரைட்டு, அடுத்தது வந்து நம்ம இதில் ஒரு USB போர்டு ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோங்கன்னா ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதுக்காக நான் இந்த USB போர்டை அப்படியே அந்த கேப்பில் கொடுத்து அதில் 1/2 இன்ச்சு நெட்டு போல்டு போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ USB போர்டு ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம நாப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாப்பில் இந்தமாரி சின்ன நாப்பு கொடுப்பாங்க, அப்புறம் பெரிய நாப்பு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த பெரிய நாப்பில் இந்தமாரி சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த சின்ன நாப்பு போகிற மாரி நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா கண்ட்ரோல்லையும் எல்லா நாப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரைட்டு, இது வரைக்கும் நம்ம வெளில என்னென்ன பொருட்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நம்ம வச்சுட்டு அதை மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த 2 ஹீட் சிங்கை வச்சுக்கிறேன். ஏன்னா 2 ஹீட் சிங்கில் தான் வந்து நான் ஐசியை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் ஹீட் சிங்கை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பேஸ் ட்ரிபிள் போர்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது சப்பு ஃப்ரீ போர்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கேப் இருக்கும். இந்த கேப்பில் நாம் இந்த போர்டுக்கான பவர் சப்ளையை வந்து மேனுவலாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வித்தவுட் போர்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல போர்டு வைக்க முடியாது, அதுக்கான இடமும் இந்த இடத்துல கிடையாது. நீங்கள் ஒரு வேளை 2.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கேபினெட்டை சூஸ் பண்ணாதீங்க. அங்கே கடையில் வாங்குகிற இடத்துல எல்லா பொருளையும் உள்ளே வைக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க கேபினெட்டு. நான் எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னா, ஆல்ரெடி இதில் 4440 இருந்தது, அதை ரீமாடல் பண்ணி அசம்பிள் பண்ணுறேன். அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டு, இருக்கிற எல்லா போர்டையும் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கிறதுக்காக அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதாவது போர்டில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பொருளையும் மார்க் பண்ணிட்டேன். மார்க்கிங்காக நம்ம வந்து ஒரு ட்ரில் மிஷின் வச்சு நம்ம அதை ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டு, அடுத்தது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த போர்டையும் இந்த ஐசி ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். இந்த போர்டில் இந்த ஐசி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். எல்லா ஹோல்ஸையும் கரெக்டாக பார்த்து நம்ம அந்த லெக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போர்டை பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பின பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஐசி மாட்டின ஃபஸ்ட்டு பின்னில் லெட்டை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதே போல் அந்தாண்ட இருக்கிற கடைசியில் இருக்கிற பின்லையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதேமாரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா இந்த போர்டு இந்த ஐசியை விட்டு வெளில வராது. அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற லெக் எல்லாத்தையும் 1 by 1 சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு நம்ம இதை பெட்ரோல் அப்படின்னா எம்சி தின்னர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாம். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நான் ஒரு ஹீட் சிங்க் எடுத்துருக்கிறேன். இந்த ஹீட் சிங்கில் இந்த ஐசியை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இது கூடவே ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டு, இப்போ இந்த ஐசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே போல் இன்னொரு ஐசி போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நான் அதோட இடத்துல கேபினெட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் வந்து பார்க்கலாம். ஒயரிங் கனெக்ஷன் வந்து நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோ இன்புட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புஷ் பட்டனில் கொடுக்கணும். புஷ் பட்டனில் வந்து கீழே இருக்கிற புஷ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் புஷ் பட்டன், மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணக்கூடிய புஷ் பட்டனு. இந்த இடத்துல நம்ம இதோட அவுட்புட் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுமாரி 2 ஒயர் எடுத்துக்கலாம் சிகப்பு கருப்பில். அடுத்தது அதில் உள்ள யூஎஸ்பி போர்டை கைட்டி எடுத்துக்கலாம். இந்த சிகப்பு கருப்பு ஒயர் எதுக்குன்னா நம்ம வந்து இதில் பவர் சப்ளை லீடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஃப்ளக் டைப்பில் சின்னதாக ஒயர் கொடுத்துருப்பாங்க, அது எதுக்குமே பத்தாது. அதனால் நம்ம வந்து மேனுவலாக கொஞ்சம் பெரிய ஒயராக கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டு, நாம் எடுத்த இந்த சிகப்பு ஒயரை இந்த யூஎஸ்பி போர்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 5V அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் இந்த சிகப்பு கலர் ஒயரையும் GNDன்னு போட்டிருக்கோம். அதில் இந்த கருப்பு கலர் ஒயரையும் நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது இந்த மாதிரி ஒரு 3 கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த கலர் ஒயர் எடுத்துக்கிறேன், ஒயிட்டு, கிரே, ப்ளூ. இந்த 3 ஒயரையும் யூஎஸ்பி போர்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா L அவுட்டு, R அவுட்டு, நடுப்புற GNDன்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் கிரவுண்டுக்கு கிரே கலரில் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து சரியாக என்னால் கவர் பண்ண முடியல கேமராவில். மற்ற லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் ஒயிட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்டனா தேவைப்படுறவங்க ஆண்டனா சிக்னல் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே தேவைப்படாததுனால நான் அது எடுக்கலை. இந்த மாதிரி எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த யூஎஸ்பி போர்டை அந்த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி விட்றலாம். இதில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதில் கனெக்ட் பண்ண ஒயரை கொண்டு வந்துட்டு நம்ம இந்த புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணலாம். புஷ் பட்டனில் எப்படி ஒயர் கனெக்ட் பண்ணுறோன்னா, அந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஒயரும், அதுக்கு இந்தாண்ட சைடு வந்து ப்ளூ கலர் ஒயரும் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 பின்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கிரவுண்டு வந்து அப்படியே நம்ம தனியாக வச்சிடலாம். கிரவுண்டு வந்து தனியாக நம்ம இதில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரைட்டு, அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஆர்சி சாக்கெட்லேருந்து இந்த புஷ் பட்டனுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஆர்சி சாக்கெட்லேருந்து இந்த புஷ் பட்டன் ஒயர்லேயும் அளந்து அதே சேம் கலர் ஒயரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கிரே கலர் ஒயர், அதாவது கிரவுண்டை மட்டும் நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். இந்த கிரவுண்டை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த ஆர்சி சாக்கெட்டில் உள்ள கிரவுண்டில் ரெண்டுத்தையும் ஒன்றா லூப் பண்ணிடணும்.
அடுத்தது ஒயிட் அண்டு ப்ளூ வந்து மெயின் லைனில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது என்ன செய்கிறோம்னா, இந்த ஒயரோட மறுபக்கத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணுறோம். இந்த புஷ் பட்டனில் பார்த்தீங்கன்னா, இந்த நடுப்புற இருக்கிற 2 பின்னை மட்டும் விட்டுட்டு இந்த கடைசியாக இருக்கிற 2 பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதில் ப்ளூ கலரையும் ஒயிட் கலரையும் மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த கிரவுண்டை வந்து ஆல்ரெடி ஒரு கிரவுண்டு விட்டுருக்கோங்களா, அந்த கிரவுண்டோட கனெக்ட் பண்ணி விட்டுடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கிரவுண்டையும் அந்த நீல கலர் வெள்ளை கலர் ஒயரை எங்கே கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த புஷ் பட்டனில் நடுப்புற இருக்கிற 2 பின்னை மட்டும் விட்டுறணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு பிடி போர்டுக்கு அண்டு சப்வூஃபர் போர்டுக்கும் இன்புட் கொடுப்போம். அதனால நான் பேஸ் ட்ரிபிள் போர்டையும் சப்வூஃபர் போர்டையும் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வால்யூம் கண்ட்ரோல் 100K கனெக்ட் பண்ணிருக்கோங்களா, அந்த 2 வால்யூம் கண்ட்ரோலையும் ரிமூவ் பண்ணி நம்ம இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வால்யூம் கண்ட்ரோலை ரிமூவ் பண்ண பிறகு நம்ம இந்தமாரி ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரில் ஒரு 6 கலர் ஒயரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுமாரி ஒரு 6 கலர் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த பேஸ் ட்ரிபிள் போர்ட்லேருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ண போகிற இடத்த வந்து அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இந்த 3 கலர் ஒயரையும் வரிசலாக, அதாவது கலர் வந்து 1 பை 1 வரிசலாக இருக்கும். அதே போல் நம்ம வந்து 1 பை 1 கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா, அந்த வால்யூம் கண்ட்ரோலில் மேலே 3 பின் இருக்கும், கீழே 3 பின் இருக்கும். அதே போல் இந்த எடுத்த 6 ஒயரில் மேலே 3 ஒயரும் கீழே 3 ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நடுப்புற என்ன கலர் ஒயர் கனெக்ட் பண்ணுறோமோ அதே கலர் ஒயரை தான் போர்டுலேயும் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நடுப்புற ப்ளூ கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்தாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 6 ஒயர் எடுக்கிறதுக்கு பதிலாக 5 ஒயர் எடுத்துட்டேன். அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சேர்த்துக்கிறேன். ரைட்டு. இதில் கனெக்ட் பண்ண ஒயரோட மறுபக்கத்தை இப்போ நம்ம பிடி போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிடி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சால்ட்ரிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸுக்கு 3 ட்ரிபிளுக்கு 3 தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அதேமாரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர் ஆர்டர் வைஸ் மாறினா பிரச்சனை கிடையாது. ஆனால் வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம நடுப்புற என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலர் தான் இந்த போர்டில் உள்ள சால்ட்ரிங் பாயிண்டில் நடுப்புற கொடுக்கணும். இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதே போல் தான். நமக்கு அந்தாண்ட இந்தாண்ட கலர் ஒயர் மாறி போனால் பிரச்சனை கிடையாது. என்னென்னா, வால்யூம் கண்ட்ரோல் ரிவர்ஸில் வந்து ஒர்க் ஆகும். அது திருப்பி நம்ம மாற்றிட்டோங்கன்னா, அந்தாண்ட ஒயரை மாற்றிட்டோங்கன்னா திருப்பி வந்து நமக்கு சரியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இதில். ரைட்டு. இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கனெக்ட் பண்ணணும், அதே போல் தான் இன்னொரு வால்யூம் கண்ட்ரோலையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே போல் இந்த போர்ட்லேயே இந்த கேபினெட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திருப்பி நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ பேஸோட கண்ட்ரோல் எது, ட்ரிபிளோட கண்ட்ரோல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதே போல் சேம் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். அதாவது இன்புட்டுக்கு கொடுத்த ஒயர் எடுத்துக்கிறேன். அது வந்து இந்த புஷ் பட்டன்லேருந்து இந்த பிடி போர்டுக்கு எவ்வளோ ஒயர் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு, இந்த புஷ் பட்டனில் உள்ள நடுப்புற பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவையும் அண்டு ஒயிட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்டான கிரே கலர் ஒயரை கிரவுண்டு கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிரவுண்டை மட்டும் நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுருக்கிறோம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ரைட்டு. இந்த ஒயரோட மறுபக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த பிடி போர்டில் வந்து இன்புட் கொடுத்துடலாம். பிடி போர்டை திருப்பி பார்த்தோம்னா நமக்கு ஆடியோ இன்புட்டில் 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிரவுண்டை வந்து கிரவுண்டில் கொடுத்துட்டு அந்தாண்ட லெஃப்ட் ரைட் ஒயரை வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ரைட்டு. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடி போர்ட்லேருந்து அவுட்புட்டு, அதாவது இந்த இடத்துல ஓபின்னு இருக்கும். இதில் 3 ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது மெயின் வால்யூம் கண்ட்ரோலில். இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டு, அவுட்புட்டு, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு இருக்கும். இந்த 2 கிரவுண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணைச்சி வந்து நம்ம சால்ட்ரு பண்ணி விட்டுறணும். இப்போ நான் அதை ஒரு நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி அதை ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு லெட்டை வச்சு சால்ட்ரு பண்ணி விட்டுறேன். ரைட்டு. அதுமாரி கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு அடுத்தது ஒரு 3 கலர் ஒயர் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீன், ப்ளூ எடுத்துருக்கிறேன். இது வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கும் இந்த பேஸ் பிடி போர்டோட அவுட்புட்டுக்கும் வந்து எவ்வளோ ஒயர் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த பிடி போர்டை திருப்பி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் 3 பின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் கலரும் நீல கலரும் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயரை யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த 3 கலர் ஒயரை நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ளூவை வந்து உள்ள ஒரு இன்புட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஒயரை வந்து வெள்ளை உள்ள ஒரு இன்புட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பச்சை கலர் ஒயரை வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். அந்தாண்ட சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் இந்தாண்ட மஞ்சள் கலரும் கடைசியாக பச்சை கலரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ரைட்டு வால்யூம் கண்ட்ரோலில் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஐசியில் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கலாம். ரைட்டு இப்போ வந்து வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேரியோ ஐசி போர்டு, அதாவது லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஐசி போர்டு எடுத்துக்கிட்டு அதோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே சேம் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து இந்த ஐசி போர்டுக்கு ஆடியோ இன்புட்டு எந்த இடத்துல கனெக்ட் பண்ணமோ அந்த இடத்துல வர வரைக்கும் வச்சு அளந்துட்டு அந்த ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்த இந்த ஒயருடைய நீல கலர் ஒயரையும் மஞ்சள் கலர் ஒயரையும் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்பின்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற பச்சை கலர் ஒயரை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ஒயரோட மறுபக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஐசி போர்டில் உள்ள ஆடியோ இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு நடுப்புற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதேமாரி இந்த பக்கத்துலேயும் ஒரு இன்புட் இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே கிரவுண்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கலர் ஒயரில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கரோடைய அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஸ்பீக்கரோடைய அவுட்புட்டு. அந்த இடத்துல நம்ம 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா மஞ்சள் கலர் ஒயரையும் நீல கலர் ஒயரையும் ஸ்பீக்கருடைய மெயின் அவுட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கும் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்தா தெரியும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரவுண்டு எடுக்கிற மாதிரி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஒயர் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த கிரவுண்டில் பச்சை கலர் ஒயரை மட்டும் நம்ம இந்த மாதிரி லெங்க்த்தாக சீவிக்கலாம். சீவிட்டு அதை லெட்டை வச்சு சால்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டில் உள்ள கிரவுண்டு டெர்மினலில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா லூப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. அதாவது கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற இருக்கிற 2 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில் ஒன்றா லூப் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள் கலர் ஒயரை இந்த பக்கமும் நீல கலர் ஒயரை இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஸ்பீக்கர் சாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் இருக்கும். அது வந்து நம்ம கிரவுண்டு பண்ணியிருக்கிறோம். அந்த மஞ்சள் கலர் வந்து நம்ம இதுமாரி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 சேனல் ஸ்டேரியோ ஆம்ப்ளிஃபையராக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தோங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேரியோ ஆம்ப்ளிஃபையரு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கான வேலையை பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 2.1 கிடச்சிரும். ரைட்டு, நம்ம மீதி இருக்கிற ஒர்க்கெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்